ஹலோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எது பார்க்க போறோம்னா மே 16 அன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன மூவி தான் 11. இந்த மூவி பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் விதமாக சூப்பராக தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் பெற்று சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க யாரும் இந்த மூவி போய் தேட்டர்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தில் நவீன் சந்திரா தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் அஜீஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டி இமான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஓகே, படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி பார்த்தலாம். சென்னையில தொடர்ந்து மர்மமான விதத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொலை நடந்துட்டு இருக்கு. இந்த கொலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நவீன் சந்திரா பார்த்தீங்கன்னா இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிடுறாரு. இந்த கேஸ் டேக் ஓவர் பண்ணிட்டு இந்த கிரைம் யார் பண்றா அப்படிங்கறது கண்டுபிடிச்சாரா இது எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கறத படத்தோட ஒன்லைன் கான்செப்ட். ஹானஸ்ட்லி சொல்லணும் படம் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிஸ் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல. நீங்க எவ்வளவு ராட்சசன் இந்த மாதிரி எவ்வளவோ கிரைம் த்ரில்லர் மூவிஸ் வந்தாலும் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கிரைம் த்ரில்லர் மூவிஸோட சாயல் எதுவுமே இல்லாம ஒரு புது விதமா சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க. மோஸ்டா எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா சொதப்பி விட்டுறாங்க. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் தான் பயங்கர ஹைலைட்டா சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ணி வரைக்கும் பக்காவா எது தேவையோ அதை மட்டும் கொண்டு போயிட்டு பர்ஃபெக்ட்டா முடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் லவ் இதெல்லாம் காட்டுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கு. தென் இன்டர்வல் ஸ்டாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அதுல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா தொடர்ந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கர ஒரு அன்பிரடிக்டபிளா சூப்பரா மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக். நம்ம டி இமான் பாத்தீங்கன்னா பிச்சு உதறிருக்காருங்க. ஒவ்வொரு சீனுக்கு ஏத்த மாதிரி பக்காவா மியூசிக் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிஜிஎம் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர நமக்கு ஒரு த்ரில்லிங்கா ஒரு எக்ஸைட்மெண்ட்டா சூப்பரா கொண்டு போவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மியூசிக்கே பாத்தீங்கன்னா நம்ம எமோஷனோட பயங்கரமா கேரி பண்ணி கொண்டு போகுது தொடர்ந்து இந்த மூவி ஃபுல்லாவே. படத்துல நெகட்டிவ்ங்கிற பெருசா சொல்றதுக்கு அளவுக்கு ஒண்ணுமில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வச்சு கவர் அப் பண்ணி சூப்பராகவே கொண்டு போயிட்டாங்க. மற்றபடி எல்லாம் படம் பர்ஃபெக்ட்டா சூப்பராகவே இருக்குது. ஒர்த் வாட்சிங்கா இருக்கு. நீங்க யாராவது இந்த மூவி போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டா போய் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒர்த் மூவி தான் இந்த 11. இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை பர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல இருந்து எண்டிங் வரைக்கும் பர்ஃபெக்ட்டா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மியூசிக் தான் மெயின் ஹைலைட். அவ்வளவு அருமையா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுங்க. நீங்க டெஃபினட்டா இந்த மூவி போய் தியேட்டர்ஸ்ல செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ட்வின்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்கும். நீங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெஃபினட்டா இந்த மூவி பாருங்க. ஒர்த் வாட்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் போடுற நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. டாடா பை பை.